ஹலோ எவ்ரிவன். சிஎம்ஏ ஜூன் 2024 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஜூன் 11th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த எக்ஸாமை எப்படி கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணணும், இந்த எக்ஸாமில் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 2 days தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த டயத்தில் நம்ம எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ரிவிஷன் பண்ணணும், எந்த மாதிரி எக்ஸாமில் ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எக்ஸாமில் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், இதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதோட நம்ம இன்ஸ்டியூட் சைட்டில் எம்சிக்யூ போர்ட்டலில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய டேட் என்னென்னைக்கு இருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்ப்போம். ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எம்சிக்யூ தான் எல்லாமே ஆஃப்லைன் சென்டர் பேஸ்டு ஓஎம்ஆரில் நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓஎம்ஆரில் ஆன்சர் மார்க் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக மார்க் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கரெக்டான ஆப்ஷன் என்னவோ அதை மட்டும் மார்க் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷனை பொறுத்த மட்டும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். புக்கில் நீங்கள் நல்லாமே புரிஞ்சு படிச்சிருந்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதோட இன்ஸ்டியூட்டில் எம்சிக்யூ போர்ட்டலில் இருக்கிற கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எம்சிக்யூ போர்ட்டல் பற்றி இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்லுவேன். ஃபவுண்டேஷன் இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே எம்சிக்யூ போர்ட்டல் இருக்குது. ஸோ அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எம்சிக்யூ போர்ட்டலில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக உங்களால் 40 மார்க்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே வாங்க முடியும், ஓரளவுக்கு நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா. ஸோ அக்ரிகேட் இது வாங்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்டாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கண்டிப்பாக உங்களால் நல்லா செய்ய முடியும். அடுத்தது இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸாம் டிப்ஸு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் டிப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப என்னதான் ரிவிஷன், டைம் மேனேஜ்மெண்ட், ஆன்சர் ப்ரெசன்டேஷன், எம்சிக்யூ அது இதுன்னு என்னெல்லாம் சொன்னாலும் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறதே பாதி சக்ஸஸ் தான். அதனால ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முதல்ல உங்களை நீங்களே நம்புங்க. நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நான் கண்டிப்பாக நம்மளால நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் நான் படிக்கவே இல்லை, பாதிக்கு மேலே கவர் பண்ணலை, ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலும் இனிமேல் இருக்கிற 2 நாளில் நம்மளால் மற்ற சப்ஜெக்டை நம்ம இன்னும் என்னென்னலாம் படிக்கலையோ ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், படித்த வரைக்கும் இருக்கிறத நல்லா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் முன்னாடி உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப எதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். புரியாத புது டாபிக் எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி இருக்கிற கான்ஃபிடென்ஸையும் தயவு பண்ணி குறைச்சிக்காதீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ முதல்ல உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும், நம்மளால் கண்டிப்பாக நல்லா எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்குங்க. கண்டிப்பாக உங்களால் நல்லா எழுத முடியும். அதோட இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்னா படித்தது நல்லா படிச்சுட்டேன், ஆனால் படித்தது எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்குது, டவுட்டாக இருக்குது, ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, இதுக்கு இந்த ஆன்சரா அதுக்கு அந்த ஆன்சரா அப்படிங்கிற மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நர்வஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குமே நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இது நமக்கு ஒரு எக்ஸாம் ஃபியர்னு சொல்லலாம். அதனால நமக்குள்ள ஒரு பதட்டம் தான். முதல்ல அந்த ஃபியரை தூக்கி போட்டுருங்க, வேண்டவே வேண்டாம், பயமே வேண்டாம். நம்ம நல்லா படிச்சிருக்கோம், கண்டிப்பாக நம்மளால நல்லா எழுத முடியும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு பயம் இல்லாமல் இருந்தால் தான் எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் நம்மளால நல்லா பண்ண முடியும். படித்ததும் நமக்கு நல்லா ஈஸியாக ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப இப்போ மறந்த மாதிரி அல்லது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது கண்டிப்பாக இருக்கும். இப்போ எழுதுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது மைண்டில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு அது ஞாபகம் வரும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும். சரி, இப்போ இந்த ரிவிஷன் அப்படிங்கிறப்ப என்னென்னலாம் ரிவிஷன் பண்ணணும், லாஸ்ட் மினிட்ல என்னென்னலாம் ரிவிஷன் பண்ணணும். லாஸ்ட் மினிட்ல இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம சேனலில் ஏபிசி அனாலிசிஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்ஜெக்ட் வைஸாகவே போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கல அப்படின்னு சொன்னால் அதை பார்த்துக்கோங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப அடிக்கடி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, எந்த சாப்டர்லேருந்து அடிக்கடி கொஸ்டின் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஏபிசி அனாலிசிஸை வச்சு ஓரளவுக்கு நம்மளால் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அதை தாண்டி நமக்கு வந்தாலும் வரலாம். பட் நமக்கு இது இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நல்லாவே கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாமை எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஏன்னா இதே கொஸ்டினே திருப்பி வரதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு வரும். ஏன்னா சில எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜூன் ஆர் டிசம்பரில் நடந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்த கொஸ்டினே அடுத்த அட்டம்ப்ட்டுக்கும் வந்திருக்கு. அதே சமயத்தில் அப்படி வராமலும் இருந்திருக்கு. ஸோ அதை நம்ம எதையுமே நம்ம கெஸ் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு எந்த சாப்டர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது நியூ சிலபஸ்ங்கிறது கிடையாது. 16 சிலபஸாக இருந்தாலும் சப்ஜெக்ட் வந்து மோரார்லெஸ் எல்லாம் ஒன்று தான். அதனால் இந்த ஏடிசி அனலிசிஸை வச்சு உங்களுக்கு ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு நீங்கள் ஓரளவுக்கு இந்த சாப்டர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது இந்த ரிவிஷன் பண்ணுறப்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலாக ஃபஸ்ட்டு படிச்சிருப்பீங்க. அதில் மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதெல்லாம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதை தவிர இன்ஸ்டியூட்டுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஃபஸ்ட்டு, அடுத்து இன்ஸ்டியூட்டில் எம்சிக்யூ புக்கு, அதாவது எம்சிக்யூ புக்குங்கிறது 16 சிலபஸில் பிட் கொஸ்டின்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸு, அப்புறம் எம்சிக்யூ போர்ட்டல் இப்போ இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எம்சிக்யூ போர்ட்டல் அதை பற்றி நம்ம டீட்டெயில் அதை பார்க்கத்தான் போகிறோம். அதை தவிர ஒர்க் புக்கு அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அல்லது சஜஸ்டட் ஆன்சர்ஸ், அல்லது ஸ்கேனர்ஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருக்கிறது இது எல்லாமே ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கிறப்ப உங்களுக்கு எதெல்லாம் டஃப்பான பாயிண்ட் அல்லது ட்ரிக்கியான பாயிண்ட் அப்படின்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை எல்லாமே திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு எதெல்லாம் தெரியாமல் இருந்ததோ அதை திருப்பி மைண்டுக்கு கொண்டு வர்றப்ப எக்ஸாமில் அதே பாயிண்ட் வந்தால் ஈஸியாக உங்களுக்கு எழுத முடியும். அதனால் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக இருங்க. எதெல்லாம் உங்களுக்கு தெரியலைன்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதை திருப்பி ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த ரிவிஷனில் பாஸ்ட் 5 to 6 எக்ஸாம்ஸுடைய கொஸ்டின் பேப்பர்ஸை நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர், சஜஸ்டட் ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரிவிஷன் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து அடுத்தது ஆன்சர் ப்ரெசன்டேஷனுக்கு போவோம். ஸோ இப்போ இந்த ஆன்சர் ப்ரெசன்டேஷனுங்கிறது எங்கள் எக்ஸாமில் நம்ம எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ இந்த எக்ஸாம் அப்படின்னு போகும்போது முதல்ல எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் போகிறது எந்த டயத்துக்கு போகணுங்கிறத முதல்ல நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப லாஸ்ட் மினிட்ல 2 மணி எக்ஸாம் அல்லது 10 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா கரெக்டாக ஷார்ப்பாக அந்த டயத்துக்குள்ளே உள்ளே போவாங்க. அது வரைக்கும் புக்கை திறந்து வச்சு படிச்சுட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி டென்ஷனை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. புக்கெல்லாம் மூடி வச்சுருங்க. பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கொஸ்டினை கேட்டு ஏதாவது டவுட்டு கேட்டால் கூட கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானமாக இருங்க. உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருங்க. 15 மினிட்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம் கொடுக்குறாங்க. அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணவே செய்யாதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், எக்ஸாம் ஹால் எங்கே, எக்ஸாம் சென்டர் எது அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இடமா இருக்கணும். தெரியாத இடமா இருந்தால் முதல்ல ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க. நாளே போயிட்டு எக்ஸாம் சென்டருக்கு எப்படி போகணும் அதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம் டைமுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி, 1 ஹவர் ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி எக்ஸாம் சென்டரை ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நடுவில் ஏதாவது டிராஃபிக் இருக்குது, எதிர்பாராத டைம் லேட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு இன்னும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் லேட் ஆனால் கூட பதட்டம் இல்லாமல் இருக்கும். அதனால் அட்லீஸ்ட் 45 மினிட்ஸுக்கு முன்னாடியே எக்ஸாம் ஹாலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாம் ஹால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறப்ப 15 மினிட்ஸ் டைமிங் ரீடிங் டைம் கொடுக்குறாங்கல்ல, அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடுங்க. இப்போ கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைமை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதை நம்ம அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைமை அதை விட்டுறவே கூடாது. அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் எடுத்த உடனேயே பதட்டப்படாமல், ஐயோ முதல்ல நமக்கு தெரியாத கொஸ்டினாக வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே வரக்கூடாது. பரவாயில்ல, அடுத்து ஒரு தெரிஞ்ச கொஸ்டின் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. அடுத்தடுத்த கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணி நிதானமாக ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், தெரிஞ்ச டாபிக் தான், நம்மளால் எழுத முடியும். அப்போ ஒரு கொஸ்டினில் ஏபிசி அப்படின்னு இருக்கிறப்ப ஏதாவது ஒரு கொஸ்டினில் தான் நமக்கு 3மே தெரிஞ்சதாக இருக்கலாம். வேறு சில கொஸ்டினில் ஏ மட்டும் தெரிஞ்சிருக்கலாம், ஏபி தெரிஞ்சிருக்கலாம், அல்லது ஏசி தெரிஞ்சிருக்கலாம். அப்படி இதெல்லாம் அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதை யோசிச்சு பாருங்கள். எந்த கொஸ்டினை சூஸ் பண்ணினா நமக்கு நிறைய ஆன்சர் தெரியும், நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத முதல்ல ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு இந்த கொஸ்டினை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இந்த 15 மினிட்ஸில் இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பேஜில் உங்களுடைய ரோல் நம்பர் எப்படி எழுதணும் இதெல்லாமே ஏற்கனவே அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணும்போதே இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலனாலும் அதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஜ்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம்.
ஸோ இப்போ உள்ளுக்குள்ளே ஆன்சர் எழுதும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட் என்னென்னா என்ன கலர் பேனா வச்சு எழுதுறது. அதை பற்றி இன்ஸ்டியூட்டில் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே சொல்லலை. ஃபர்ஸ்ட் பேஜில் ஃபில் பண்ண வேண்டியதில் ப்ளூ ஆர் பிளாக் பென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஆன்சருக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பிளாக் பென் அல்லது ப்ளூ பென் ஏதாவது ஒன்று அப்படியே தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். பிளாக்ல எழுதிட்டு ப்ளூவில் எழுதிட்டு மாற்றி மாற்றி 2 கலரையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. எழுதுகிற ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக இருக்கணும். நீட்டாக இருக்கணும்னா ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சொல்ல வர்றது என்னங்கிறது புரியிற அளவுக்கு ஓரளவுக்கு உங்கள் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணுறீங்க. இந்த கொஸ்டின்லாம் தெரியும்னு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை எடுத்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உங்கள் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும். ஸோ அப்படியே உங்களால் அடுத்தடுத்த கொஸ்டினும் நல்லா எழுத முடியும். இப்போ பிளாக் கலர் அல்லது ப்ளூ கலர் எதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுலேயே தொடர்ந்து இந்த எக்ஸாம் ஃபுல்லாகவே அதுலேயே எழுதுங்க. நடுவில் மாற்றாதீங்க. இப்போ எழுதுகிறப்ப கீவேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அண்டர்லைன் பண்ணணும். மெயின் ஆன்சர் என்னங்கிறது அண்டர்லைன் பண்ணணும். அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுறதுக்கு எழுதுகிற பேனாவையே அப்படியே யூஸ் பண்ணுங்கள். இது பிளாக்ல எழுதுறேன் அதை ப்ளூவில் மாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டாம். அது டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. சரி, இப்போ இந்த ஆன்சர் ப்ரெசன்டேஷனில் ஃபஸ்ட்டு எம்சிக்யூக்கு எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும். இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கான முக்கியமான கேள்வி என்னென்னா ரீசன் எழுதணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸில் ரீசன் எழுதணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். எம்சிக்யூவில் அந்த கரெக்டான ஆன்சர் என்னங்கிறத மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் என்னவோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதினா போதும். ரீசன் கேட்கலைன்னா எழுதணும்னு அவசியம் இல்லை. ரீசன் கேட்டிருந்தா கண்டிப்பாக ரீசன் எழுதணும். ஸோ இப்போ இந்த எம்சிக்யூ ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்ப இப்போ ஏபிசிடி 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கல்ல, அப்போ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சரில் எழுதுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 1ல் ஆப்ஷன் ஏபிசிடியில் கரெக்ட் ஆப்ஷன் பி அப்படின்னா 1B அப்படின்னு போடுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நார்மலாக கொஸ்டின் பேப்பரில் சொல்லியிருப்பாங்க சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு. ஸோ இப்போ நார்மலாக 1B அப்படின்னு போடுறது எனஃப். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பியுடைய ஆன்சர் என்னவோ அதையுமே பக்கத்தில் எழுதிடுறது நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு மட்டும் சொல்கிறப்ப பி அப்படின்னு போட்டாலே எனஃப் தான். சப்போஸ் இல்லை நம்ம போட்டிருக்கிறது பியா அல்லது ஏயா, ஏங்கிறது டி மாதிரி சில சமயம் தெரியலாம். அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துருமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே அந்த ஆப்ஷன் என்னங்கிறதையும் எழுதிடுறது பெட்டர். அடுத்தது தியரி பார்ட்டில் ஆன்சர் எழுதுகிறப்ப பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பேராவாக எழுதுறத விட பாயிண்ட் பை பாயிண்ட் ஆன்சர் எழுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹெட்டிங், சப் ஹெட்டிங் அந்த மாதிரி போட்டுட்டு புல்லட்டாக, அதாவது 1, 2, 3, 4ன்னு பாயிண்ட் வைஸாக எழுதுறது பெட்டர். அதில் கீவேர்ட்ஸு கண்டிப்பாக இருக்கணும். அந்த கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. எழுதுகிற அதே பெண்ணாலேயே அண்டர்லைன் பண்ணிவிடுங்க தியரி பார்ட்டில். தென் ஃபார்மெட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்னு எடுத்துக்கலாம். அதில் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோ அல்லது டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் அல்லது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸு அந்த மாதிரி போடும்போது அதுக்கான ப்ரெசன்டேஷன் எப்படி, அந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் போடுறது. இப்போ அந்த ஃபார்மேட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். காஸ்டிங்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான ஃபார்மேட் எப்படி, காஸ்ட் ஷீட்னா அதோட ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட் ப்ரெசன்டேஷன் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். சப்போஸ் இப்போ நிறைய பேருக்கு வந்து டைம் பத்தாது. இப்போ ட்ரேடிங் P&L அப்படின்னா ஒன்றுக்கும் இந்த காலம் வந்து வரையணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. இப்போ டெபிட் காலம், கிரெடிட் காலம் அப்படின்னா ஒன்றுக்கும் நீங்கள் பென்சில் வச்சு ட்ரா பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அப்படிங்கிறப்ப ஸ்பேஸ் விட்டுட்டு எழுதுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாமே கரெக்ஷனுக்கு அவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ இது அமௌண்ட் காலம், இந்த 2 இடத்துலையும் நம்ம கோடு போடலை, ஆனால் நீங்கள் எழுதுகிற இடத்துல அங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கீங்க. பார்த்தாலே இது பர்டிகுலர்ஸ் காலம், இது அமௌண்ட் காலம் அப்படிங்கிறது தெரியிற மாதிரி ப்ரெசன்டேஷன் இருந்தாலே போதும். பட் அந்த ஹெட்டிங் எல்லாம் மறந்துடாதீங்க. ஃபார்மேட் அப்படின்னா அது என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்கிறத ஃபார்மேட் இருக்கணும். அக்கௌண்ட் அப்படின்னா டெபிட் சைடோ கிரெடிட் சைடோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். அமௌண்ட் இருந்ததுன்னா அமௌண்ட் மென்ஷன் பண்ணணும். அமௌண்ட் இன் லேக்ஸ் கொடுத்துருக்காங்களா அல்லது க்ரோர்ஸா, இன் தௌசண்ட்ஸா, என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி நீங்கள் ஆன்சரில் போட்டுட்டு வாங்க. அப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், SFM இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் நிறையாவே இருக்கும். அந்த ஃபார்முலா எழுதுகிறப்ப அந்த ஃபார்முலாவுடைய ஷார்ட் ஃபார்முக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லணும். இப்போ ஒன்றும் இல்லை, EOQ அப்படின்னா எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. இப்போ EOQ அப்படின்னா அது என்ன, எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. இதில் O அப்படின்னா ஆர்டரிங் காஸ்ட். அந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக கொடுங்க ஃபார்முலா எழுதும்போது. அண்ட் தென் ஒர்க்கிங் நோட்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெயின் ஆன்சருக்கு தேவையான ஒர்க்கிங் நோட்ஸை கண்டிப்பாக ஆன்சரில் சேர்த்து காமிக்கணும்.
அது ஆன்சர் ஸ்டார்டிங்லேயோ அல்லது ஆன்சர் எண்ட்லேயோ கூட ஒர்க்கிங் நோட்ஸ் இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் அந்த ஒர்க்கிங் நோட்ஸுக்கு நம்பர் 1 2 3 கொடுத்துட்டு மெயின் ஆன்சரில் அந்த ஒர்க்கிங் நோட்டு எங்கே கொண்டு வந்து நம்ம அந்த ஆன்சரை லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ மெயின் ஆன்சரில் ஒர்க்கிங் நோட்டு 1 ஃபைனல் ஆன்சரை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கோம் அப்படிங்கிறத ப்ராக்கெட்டில் ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 அப்படிங்கிறத ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அது மறந்துடாதீங்க. அடுத்தது இந்த ருபீஸ் சிம்பிள் இருக்க வேண்டிய இடத்துல ருபீஸ், பர்சன்டேஜ் அல்லது யூனிட்ஸு இதெல்லாம் எந்தெந்த இடத்துல ப்ராப்பராக போடணுமோ அதை மறந்துடாதீங்க. ஏன்னா அதை விட்டுட்டு நீங்கள் வெறும் ஆன்சர் மட்டும் எழுதுகிறப்ப மார்க் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன சின்ன மிஸ்டேக்கையும் நம்ம அவாய்ட் பண்ணுறதுனால ஒரு மார்க்கு கூட நமக்கு குறையாமல் கிடைக்கிறதுக்கு நம்மளால் நம்ம முயற்சியை நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா அந்த ஒரு மார்க்குடைய வேல்யூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அதனால் சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கங்க. அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். எக்ஸாம் 3 hours. ஸோ இந்த 3 ஹவர்ஸில் 30 மார்க்ஸுக்கு எம்சிக்யூ, 30 மார்க்ஸுக்கு எம்சிக்யூ வந்துடும். ஸோ அப்போ இந்த 30 மார்க்ஸுக்கு எம்சிக்யூ உங்களுக்கு ஓரளவுக்கு டைம் என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 hour ஆர் ஒரு 45 minutes அந்த மாதிரி டைம் ஒதுக்கிக்கோங்க. மீதி இருக்கிற டயத்தில் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸை நீங்கள் தான் ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கணும். அதாவது கொஸ்டின்ஸை ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கணும். எந்தெந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ டைம் அப்படின்னு ப்ராப்பராக டைம் ஒதுக்கிக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினாக எடுத்து எழுதும்போது அது ரொம்ப ப்ராப்பராக எழுதணும், ரொம்ப கரெக்டாக எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப டைம் எடுத்துடாதீங்க. நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான், அதை எவ்வளோ முடியுமோ ஸ்பீடாக எழுதணும். அதே சமயத்தில் தப்பாகவும் எழுதிடக்கூடாது. எப்போவுமே ஒரு கொஸ்டின் எடுக்கும்போது அந்த கொஸ்டின் நல்லா படித்து பார்த்துட்டு இதுதான் ஆன்சரா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறமா, அந்த ஆன்சரும் நல்லா தெரியும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா கொஸ்டின் நம்பரை முதல்ல மறக்காமல் போடுங்க. கொஸ்டின் நம்பர், இப்போ கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துப்போம். அதில் ஏபிசி 3 பார்ட் இருக்குன்னு எடுத்துப்போம். இப்போ ஒரு ஆன்சர் எழுதும்போது ஒரு கொஸ்டினுக்கு மெயின் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெஷ் பேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே இருக்கிற சப்டிவிஷன் ஏபிசிடி அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாமே ஒன்று இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். 1B எழுதிட்டு 1D எழுதிட்டு 1A 1C அப்படி மாறி எழுதலாம். பட் அதுக்கு வந்து தனித்தனியாக ஃப்ரெஷ் பேஜ் வேணுங்கிறது அவசியம் இல்லை. பட் கொஸ்டின் 1ல் இருக்கிற சப்டிவிஷன் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது எந்த கொஸ்டின் அடுத்தது 3rd ஆர் கொஸ்டின் நம்பர் 3 or 4 எதை எழுதுறீங்களோ அதுக்கு ஃப்ரெஷ் பேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கிற சப்டிவிஷன் எல்லாம் தொடர்ந்து எழுதலாம். இந்த தினம் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே நம்ம சேனல்லையும் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆனப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறப்ப நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்சருக்கு நடுவில் பிளாங்காக பேஜஸ் இருக்கக்கூடாது, இருந்தால் அந்த பேப்பர் வந்து வேல்யூவேஷனுக்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது லயபிள், அந்த ஆன்சர் பேப்பருங்கிறது லயபிள் டு கேன்சலேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கொஸ்டின் நம்பர் 1 எடுக்கிறீங்க. இதில் ஏபிசி 3 சப்டிவிஷன் இருக்குது. கொஸ்டின் ஏ வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியும், பியில் ஓரளவுக்கு தெரியும், சி இன்னும் தெரியல, கொஞ்சம் யோசித்து எழுதணும் அப்படிங்கிறதுக்காக, கண்டினியூஸாக அந்த ஆன்சர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 பேஜ் நடுவில் பிளாங்காக விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் எழுதுறீங்க. கொஸ்டின் நம்பர் 3ஓ 4ஓ ஏதோ ஒன்று எழுதுறீங்க. அப்படி இந்த பிளாங்காக அந்த 2 பேஜை நீங்கள் விட்டுட்டு போகும்போது எக்ஸாமுக்கு அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த ஆன்சர் பேப்பரை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த பிளாங்காக இருந்த பேப்பரை நீங்கள் ஃபில் பண்ணிடணும். அதில் ஆன்சரை நீங்கள் எழுதிடணும். பிளாங்காக நடுவில் இருக்கக்கூடாது. அதை தான் அங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நடுவில் பிளாங்காக விட்டுட்டு போன பேஜை கண்டிப்பாக ஃபில் பண்ணிடணும். நடுவில் பிளாங்காக விட்டுறாதீங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் 3 ஹவர்ஸ்க்கு நீங்கள் முதல்ல டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தெரிஞ்ச கொஸ்டின், மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினுக்குள்ளே எத்தனை சப்டிவிஷன் இருக்குது, ஒன்றுக்கும் எவ்வளவு டைம் நம்ம அலாட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ 70 மார்க்ஸுக்கு, இப்போ 30 மார்க்ஸ் எம்சிக்யூக்கு ஒரு 30 to 45 minutes. மீதி இருக்கிற டைம் எல்லாத்தையுமே மீதி ஒரு 2.5 hours அல்லது 2 மணி நேரம் ஒரு 15 நிமிஷம் அதுக்குள்ளே மீதி இருக்கிற கொஸ்டின் 70 மார்க்ஸுக்கும் நம்ம அட்டன் பண்ணணும். அது ஒரு சில கொஸ்டின் சீக்கிரமே முடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில கொஸ்டின் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப டைம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப நேரமாக டைம் அதுலேயே இருந்துடாதீங்க. கொஞ்சம் நீங்களே கவனித்து பார்த்துட்டு ஐயோ இது ரொம்ப டைம் எடுக்குது, அடுத்தடுத்து வேறு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் நம்ம எழுதினோம்னா இன்னும் அதில் மார்க் வருங்கிறதுனால இதை கொஞ்சம் ஸ்பீடாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லா கொஸ்டின்லையும் பாதியாக எழுதுறதை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினாக ஃபுல்லாக முடிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதோட கடைசி நேரத்தில் டைம் பத்தலை அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய கொஸ்டின் எடுத்து அரைகுறையாக நம்ம முடிக்கிறத விட ஈஸியாக தியரியை நம்ம எழுத முடியுமா அப்படின்னு பாருங்கள். தியரியாக இருந்ததுன்னா அது நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கீவேர்ட்ஸோடு எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
தியரி ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்தது எம்சிக்யூக்கு இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அது இப்போ ஜூன் 8th to 10th வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது அங்கே போட்டிருக்காங்க. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பர்டிகுலராக அதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த எம்சிக்யூ ரிலேட்டடாக இன்ஸ்டியூட்டில் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், எம்சிக்யூ மார்க் எக்ஸாம் இதெல்லாம் எங்கே இருக்குது, அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நான் இப்போ காமிக்கிறேன். இன்ஸ்டியூட் சைட்டில் ஸ்டூடெண்ட் சைட்டுக்கு போய்க்கோங்க. அங்கே சிஎம்ஏ ஆன்லைன் எம்சிக்யூ போர்ட்டல் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபவுண்டேஷன், இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த எம்சிக்யூ போர்ட்டலில் நியூ யூஸராக இருந்தால் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க லாகின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் பண்ணி உள்ளே போனாங்கன்னா இந்த டேஷ்போர்டு, ஸ்டடி மெட்டீரியல், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, மார்க் எக்ஸாம், ரிப்போர்ட்டு எல்லாமே இதில் இருக்கும். இந்த ஹெல்ப்பில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டூடெண்ட்டோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு நம்ம லாகின் பண்ணி பார்க்குறோம். இதில் மார்க் டெஸ்ட் ஃபார் ஃபைனல் லெவல் ஷெட்யூல்டு ஃப்ரம் June 8th to June 10th அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸ்டடி மெட்டீரியல் நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே புக்கில் இருக்கிறது, அதே ஸ்டடி மெட்டீரியலுடைய லிங்க் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் வந்து அவங்க போடுறது தப்பு அப்படின்னா கரெக்டான ஆன்சர் என்னங்கிறதும் அந்த எம்சிக்யூ இதுலேயே காமிக்கும். ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று ப்ராக்டிஸ் டெஸ்ட், இது வந்து டெஸ்ட் மாதிரி அவங்க எழுதுறது. இதில் அவங்களுக்கு மார்க் எவ்வளவு, எது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறதும் கடைசியில் அவங்களுக்கு வரும் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில். அடுத்தது மார்க் எக்ஸாம். இந்த மார்க் எக்ஸாம்ங்கிறது தான் லிமிட்டட் டைம், இந்த டயத்துக்குள்ளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த லெவல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய லாகின் ஐடி போட்டுட்டு உங்களுக்கு எந்த டைமில் இந்த மார்க் எக்ஸாம் கொடுத்துருக்காங்கங்கிறத செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த மார்க் எக்ஸாமில் நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுகிற ஃபீலிங் தான், நீங்கள் என்ன எழுத போகிறீங்க எக்ஸாமுக்கு அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு மாதிரி இதில் ஃபைனலாக உங்களுக்கு மார்க்ஸும் வரும். ஸோ ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் அதே மாதிரி தான். ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் ஆன்சர்ஸ் அண்ட் மார்க்ஸ் எல்லாமே வரும். மார்க் எக்ஸாம்ங்கிறதும் அதே மாதிரி தான். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸை எதெல்லாம் நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் எம்சிக்யூ போர்ட்டலில் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸாம் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மார்க் எக்ஸாமாக அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டு யாருக்காவது இது தெரியல அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபவுண்டேஷன், இன்டர் அண்ட் ஃபைனல் யாராகவும் இருக்கலாம், அவங்களுக்கும் இதை மறக்காமல் சொல்லுங்கள். ஃபவுண்டேஷன், இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் June 2024 எக்ஸாம் கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.